இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு ஃப்ளட்டரில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஸ்மால் லெவல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஹை லெவல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை பொறுத்தவரை ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதில் வந்து செட் ஸ்டேட் 6 ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. செட் ஸ்டேட், ப்ரொவைடர், கெட்டெக்ஸ், பிளாக், ரிவர்பாட், இன்ஹெரிட்டட் விஜெட். இதில் வந்து செட் ஸ்டேட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஸ்டேட்ஃபுல் விஜெட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பூலியன் ட்ரூ ஃபால்ஸ் ஆர் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து செட் ஸ்டேட் போட்டு அதுக்குள்ளே நம்ம பண்ணோன்னா உடனே ஆக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்காக நம்ம எல்லாருமே செட் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு தெரியாதது, கன்ஃபியூஸாக இருக்கிறது என்னென்னா மீதி உள்ள 5 தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவைடர், கெட்டெக்ஸ், பிளாக், ரிவர்பாட், இன்ஹெரிட்டட் விஜெட் இதை பற்றி மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் இதில் வந்து இதை பற்றி சொல்கிறேன். இதில் வந்து ப்ரொவைடர் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் லெவல் அப்ளிகேஷனுக்கு வந்து பக்காவாக இது ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ஒரு ப்ரொவைடர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, இந்த ப்ரொவைடருங்கிற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இது ஒன்று போதும். இதுவே கொஞ்சம் பெரிய ஹை லெவல் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு அப்ளிகேஷன் வருது, இந்த மாதிரி இதுக்கு ப்ரொவைடர் ஒன்றை வச்சு மட்டுமே பண்ணிடலாம் அப்படின்னா முடியாது. ப்ரொவைடர் வந்து அதில் வந்து ஒரு பார்ட்டாக தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரொவைடர் வச்சு அதுக்குன்னு பண்ணவே முடியாதுன்னு இல்லை, பண்ணிடலாம். ஆனால் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும். ஒரு இது டக்குன்னு நமக்கு டெவலப்பருக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாலாம், யூசர் ஃப்ரெண்ட்லி டெவலப்பருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் ப்ரொவைடரை வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்டை பண்ணிக்கிட முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா கெட்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா அந்த 2 தான், கெட்டெக்ஸு, பிளாக்கு. ஏன் அப்படின்னா இந்த 2ல் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டா போதும், நீங்கள் எவ்வளோ பெரிய அப்ளிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஒன்று பிளாக் தெரிஞ்சிங்கன்னா பிளாக்கை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே ஒரு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பிளாக் ஒன்று தெரிஞ்சாலே போதும், எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் கொடுத்தாலும் நீங்கள் பண்ணிடலாம். ஆனால் இதில் முக்கியமான என்னன்னா பிளாக் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் பிளாக்கை புரிஞ்சிக்கிறதே ஒரு ஃப்ளட்டர் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கிரிட்டிக்கலானது. இதுவே கெட்டெக்ஸ் அப்படி இல்லை, ப்ரொவைடரை விட ஈஸியானது. ஸோ கெட்டெக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதே தான், பிளாக்குக்கு எப்படி எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன்னாலும் நீங்கள் பண்ணலாமோ அதே மாதிரி கெட்டெக்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி தான், எவ்வளோ பெரிய அப்ளிகேஷனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஈஸியானது, கற்றுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் டெவலப்பருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அதனால் பிளாக்கை விட கெட்டெக்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் ரிவர் பாட்டை வச்சுமே ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம். பட் இதோட சின்டாக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஹெரிட்டட் விஜெட் அதே தான். இது வந்து நம்ம வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட், ஸ்டேட்லெஸ் அந்த இதுக்குள்ளே நம்ம இது பண்ணுவோம். இன்ஹெரிட்டட் விஜெட் இதுவும் ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான். இப்போது இன்ஹெரிட்டட் விஜெட் இதை மட்டுமே வச்சு நம்ம ஆப் பண்ணிக்கிட முடியாது. என்னதான் இன்ஹெரிட்டட் விஜெட் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து கெட்டெக்ஸோ ப்ரொவைடரோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செட் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும், அதை தவிர்த்து மீதி ப்ரொவைடர் டு இன்ஹெரிட்டட் விஜெட் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ எல்லா வீடியோவுமே தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதில் எதுவும் உங்களுக்கு ஒரு டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட இமெயில் ஐடி அண்ட் என் ஃபோன் நம்பர்லாம் நான் ஒரு சில வீடியோஸ் கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இப்போ வந்து இதில் வந்து நான் முதல்ல பண்ண போகிறது கெட்டெக்ஸை பற்றி நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். ஏன்னா கெட்டெக்ஸ் ஒன்று தெரிஞ்சாலே போதும், நீங்கள் மற்ற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் முதல்ல நான் கெட்டெக்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கடுத்த ப்ரொவைடர், பிளாக், ரிவர்பாட், இன்ஹெரிட்டட் விஜெட்டை பற்றி போட்டுக்கிறேன்.